மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம விஜய் சாரதாவ பார்க்கறதுக்கு வர்ற மாதிரி நமக்கு காமிச்சிருந்தாங்க இல்லையா? அது எல்லாமே நம்ம காவேரியோட கற்பனை தான். சரி நம்ம விஜய் வந்து எப்படி வந்து அம்மாவ சமாதானப்படுத்துவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம காவேரி கற்பனை படுத்தி பார்த்திருக்காங்க. ஸோ ஆரம்பத்துல நார்மலா கற்பனை பண்ணி பார்க்குறாங்க. இப்படிலாம் வந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டைலா ஒரு நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசிக்கிட்டு வருவாரு இல்லையா? அது மாதிரி கற்பனை பண்ணி பார்க்குறாங்க. சாரதாவும் உடனே சம்மதிச்சுற மாதிரியும், நம்ம விஜயோட சேர்ந்து விஜய் மாதிரி பேசுற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா, காவேரியையும் நம்ம விஜய்யும் சேர்த்து வைக்கிற மாதிரியும் நம்ம காவேரி கற்பனை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம காவேரி. காவேரி சிரிக்கிற சத்தத்த கேட்டு அந்த இடத்துக்கு கங்கா வந்து "என்னாச்சுடி உனக்கு?" அப்படின்னு கேட்க நம்ம காவேரியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவ நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. ஆனா காவேரி எதனால சிரிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லவே இல்ல. இந்த பக்கம் நம்ம காவேரி பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. விஜயோட சேரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த விஜயோட பாட்டியோ எப்படி காவேரியையும் விஜய்யும் பிரிக்கிறது அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற தன்னோட பொண்ணுகிட்ட இதுக்கப்புறமும் காவேரி இங்க வந்து வாழ்ந்தா, மறுபடியும் அந்த பசுபதியால வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு பிரச்சனை தான். அதனால 2 பேத்தையும் பிரிச்சிரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க பொண்ணும் நான் உதவுறேன். நான் போய் சாரதாவ பார்த்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது, நம்ம காவேரியே வாண்டடா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணது மட்டும் இல்லாம, "எப்ப வந்து என்னைய அழைச்சுக்கிட்டு போக போறீங்க?" அப்படிங்கிற மாதிரி காவேரி கேட்க, "அப்படியே வந்து உன்னை தூக்கிக்கிட்டு போயிடுவேன்." அப்படி இப்படின்னு நம்ம விஜயும் பேச, 2 பேரும் கொஞ்ச நேரம் ரொமான்ஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் பொறக்க போற குழந்தைக்காக நெறையா பொம்மை, அதுக்கப்புறம் படுத்துக்கிறது, செயினு இப்படி என்னென்னமோ வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. மறுநாள் காலையில காவேரி எழுந்திரிச்சு பயங்கர குஷியோட சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டே வெளியில வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு குமரனா இருக்கட்டும், நம்ம சாரதாவா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த பக்கம் அதே குஷியோட நம்ம விஜயும் போயிட்டு, "நான் காவேரிய அழைச்சுக்கிட்டு வர்றதுக்கு தான் போறேன்" அப்படின்னு வீட்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இத கேட்ட உடனே பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.